வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினி 360. இன்னைக்கு வீடியோல 2025 ரிலீஸ் ஆன ரீசெண்ட் மூவிஸை தான் பார்க்க போறோம். எல்லாமே தமிழ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன படம் தான். படம் நியூ ரிலீஸ்ன்றதுனால 5 மூவிஸ்ல 3 மூவிஸ் ஓடிடியில் இன்னும் வரல. இன்னும் 2 படம் ஓடிடியில் இருக்கு. ஆனா 5 படமே நல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ திறந்து பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம முதல்ல பார்க்க போற படம் DNA. படம் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. படத்துல அதர்வா, நிமிஷா ஜெயின் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. படத்தோட பிளாட் என்னன்னா, படத்துல ஹீரோவான அதர்வா ஒரு பெரிய இடத்து பையன் குடிபோதைக்கு அடிமையாகி பிறகு அதுல இருந்து வெளியே வராரு. ஹீரோயின் ஒரு மிடில் கிளாஸ் இம்மெச்சூர் பொண்ணு. இம்மெச்சூரா இருக்கிறதுனால பொண்ணு பார்க்க வர நிறைய பேர் இவங்கள ரிஜெக்ட் பண்றாங்க. எப்படியோ ஒரு வழியா ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதும் ஹீரோயின் கொஞ்சம் நல்லா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை மர்மமான முறையில கடத்தப்படுது. கடைசியில குழந்தைய கடத்தினது யாரு, எதுக்காக கடத்தினாங்க, அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. முதல்ல படத்தோட பிளஸ் பார்க்கலாம். படத்துல நடிச்சிருக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கேரக்டரையாவே வாழ்ந்திருக்காங்க. அதுவும் குறிப்பா ஆக்ஷன் சீன்ஸ்ல அதர்வா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் குழந்தை வந்த பிறகு ஒவ்வொரு சீன்ஸ்லயும் அழகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் குழந்தை கடத்தல், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வழக்கமான ஸ்டோரியா மூவ் ஆனாலும் செகண்ட் ஹாஃப்ல படத்தை வேற ஒரு நாட் மூலமா கொண்டு போனது செம்மையா இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்லோவா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல படம் பீக் ஆகுது. படம் முழுக்க ஹீரோ ஹீரோயினை சுத்தி வர்றதுனால 2 பேர்கிட்டவும் மெச்சூர்டான ஆக்டிங்க பார்க்க முடிஞ்சது. இவங்களை தவிர போலீஸ் ஆஃபீஸரா வந்தவர் கூட நல்லா நடிச்சிருந்தாரு. படத்தோட மைனஸ்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதர்வா குடிபோதைக்கு அடிமையானவரா அளவுக்கு அதிகமாக காட்டியிருப்பாங்க. அது முகம் சுழிக்கிற இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் த்ரில்லா போனாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா படம் இன்னும் கிறிஸ்பா இருந்திருக்கும். குழந்தை காணாம போன பிறகு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு நல்ல த்ரில்லாவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட்ல ஆக்ஷன், எமோஷன் ஒரு பேக்டு மூவியா இருந்துச்சு. படம் IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் ரீசெண்ட் ரிலீஸ்ன்றதுனால இன்னும் எந்த OTTலையும் வரல. படம் ஜூலை டு ஆகஸ்ட்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நிமிஷா ஜெயின் ஆக்டிங்காகவே படத்தை இன்னொரு முறை பார்க்கலாம். நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 3 BHK. 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் மூவின்னு கூட சொல்லலாம். மிடில் கிளாஸ் லைஃபை அப்படியே படமா எடுத்திருக்காங்க. படத்தோட பிளாட் என்னன்னா, படத்துல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. சென்னையில வாடகை வீட்டுல இருந்துட்டு வராங்க. குடும்பமே பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருது. சொந்தமா வீடு இல்லாததுனால பல அவமானத்தை ஃபேஸ் பண்றாங்க. இதனால சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்காக நிறைய சேவிங் பண்ணணும்னு பிளான்லாம் பண்றாங்க. கடைசியில சொந்த வீடு வாங்கினாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பிளஸ்ஸே ஆக்டர்ஸ் தான். அப்பாவும் நடிச்ச சரத்குமார் படத்துல வர ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அப்படியே மிடில் கிளாஸ் அப்பாவா வந்து நிக்கிறாரு. பையன்கிட்ட பேசுற எமோஷன் சீன்ஸ்லாம் கண்ணுல தண்ணிய வர வச்சிருக்காரு. அம்மாவா தேவயானி என்னதான் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாலும் தேவயானியை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம்ட்டு தோணுச்சு. படத்துல பையன் கேரக்டர்ல சித்தார்த் இந்த வயசுல எப்படி இவ்வளோ எங்க இருக்கான்ட்டு தோண வச்சாரு. படத்துல வர ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு வெரைட்டி காமிச்சு நடிச்சிருக்காரு. அதுவும் ஸ்கூல் பையனும் நடிக்கும்போது பிசிக்கலா அதே மாதிரியே இருக்காரு. அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. தங்கச்சியா நடிச்சிருக்க மேத்தாக்கு ஃபர்ஸ்ட்ல ஸ்பேஸ் கொடுக்கல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொந்த வீடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ட்டு அப்படியே ரியலா காமிச்சிருக்காங்க. படத்தோட மைனஸ்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நேச்சுரலா ரியலா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல படத்துக்காக நிறைய ஆர்டிஃபிஷியலா இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்தது. ஆனாலும் படத்தை அஃபெக்ட் பண்ணாம இருந்துச்சு. ரீசெண்டா வந்து தமிழ் மூவிஸ்ல ஒரு நல்ல மூவினா அதுல இந்த படமும் லிஸ்ட்ல இருக்கும். IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. படம் நியூ ரிலீஸ்ன்றதுனால இன்னும் எந்த OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் வரல. படம் ஆகஸ்டுக்கு பிறகு OTTல வரும்ட்டு எதிர்பார்க்கப்படுது. நம்ம மூணாவதா பார்க்க போற படம் லாரா. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தோட பிளாட் என்னன்னா, காரைக்கால் பகுதியில கடற்கரையில ஒரு பொண்ணோட டெட் பாடி கரை ஒதுங்குது. அந்த டெட் பாடியை பார்த்துட்டு ஊர் மக்கள் போலீஸ்க்கு தகவல் சொல்றாங்க. அங்க வந்த போலீஸ் டெட் பாடியை எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, இறந்து போன பொண்ணோட ஃபேஸ் செதஞ்சு போயிருக்கு. இதனால இறந்து போன பொண்ணு யாருன்ட்டு கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால ஒருத்தர் மேல சந்தேகம் ஏற்படுது. ஆனா அதுவும் சரியா அமையாம போகுது. தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் யார் அந்த பொண்ணுன்னு போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா கடல்ல பிணமா கிடந்த பொண்ணை ஒருத்தன் பாலத்து மேல இருந்து வீசிட்டு போனான்ட்டு போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. கடைசியில இறந்து போன பொண்ணு யாரு, அந்த பொண்ணை கடல்ல போட்டவன் யாருன்னு சொல்றதுதான் மீதி கதை. சஸ்பென்ஸ் த்ரில்லரான இந்த படத்துல கேஸ் விசாரிக்கிற போலீஸ் ஆபீசரை நடிச்சிருந்தவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காம இருக்கும். அப்போ வர ட்விஸ்ட் ரிவியல்லாம் நல்லா இருந்துச்சு.
ஹீரோ செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு, ஆனா போலீஸ் ஆஃபீஸரை விட கம்மியாக தான் ஸ்க்ரீனில் வராரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ட்டு ஆடியன்ஸுக்கு சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. படத்தோட மைனஸ்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப நேரம் காமிச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ட்டு தோணுச்சு. கிளைமேக்ஸில் வந்த சீன்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. சஸ்பென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஸ்டோரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ வந்திருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த படமும் இன்னும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வரல. நிறைய பேர் இந்த படம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. முடிஞ்சால் படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நம்ம நல்லா தான் பார்க்க போகிற படம் நரிவேட்டா. 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்தில் டொவினோ தாமஸ், சேரன், சூரஜ் மெயின் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தோட பிளாட் என்னன்னா, சின்ன வயசில் அப்பாவை இருந்த டொவினோ அம்மா அரவணைப்பிலேயே வளர்ந்து வராரு. போனால் ஹையர் அஃபிஷியல் போஸ்ட்டுக்கு தான் போவேன்னு சொல்லி வேற எந்த வேலைக்கும் போகாமல் இருக்காரு. இந்த சூழ்நிலையில டொவினோட அம்மாவும் டொவினோட லவ்வரும் திட்ட ஒரு கான்ஸ்டபிள் வேலையில ஜாயின் பண்றாரு. வேலையில ஜாயின் பண்ணதும் மலைவாழ் மக்கள் இவங்களுக்கு தங்க இடம் வேணும்ட்டு சொல்லி போராடுறாங்க. அந்த போராட்டத்துல மலைவாழ் மக்கள் கூடவே தீவிரவாதிகளும் இருக்காங்கன்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அதனால அந்த போராட்டத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர டொவினோவையும் இன்னொரு போலீஸையும் அனுப்பி வைக்கிறாங்க. போன இடத்துல பெரிய கலவரம் ஆகுது. போன 2 போலீஸ்ல ஒருத்தர் காணாம போயிடுறாரு. கடைசியில யார் அந்த காணாம போன போலீஸ், அங்க என்ன கலவரம் நடந்துச்சு, அதன் பிறகு ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதை. கிரைம் டிராமா த்ரில்லரான இந்த படத்துல நடிச்ச டொவினோட ஆக்டிங்கும் ஸ்டோரியும் பெரிய பலமா இருக்கு படத்துக்கு. டொவினோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வேலை இல்லாம திண்டாடுற சூழ்நிலையிலையும் வேலை கிடைச்ச பிறகு அவர் காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துல ஹையர் அஃபிஷியல் ரோல்ல சேரன் நடிச்சிருந்தாரு. கொஞ்சம் சீன்ஸ்ல வந்திருந்தாலும் நல்லா நடிச்சிருந்தாரு. படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ்னா, நிஜ வாழ்க்கையில இன்னும் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸை வச்சு ஸ்டோரியை மூவ் பண்ணது நல்லா இருந்துச்சு. படத்தோட மைனஸ்னா சில லாஜிக் இல்லாத சீன்ஸ்லாம் இருந்துச்சு. மற்றபடி படம் பார்க்க நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க படம் சோனி லீவ்ல தமிழ்ல அவைலபிளாக இருக்கு. IMDbல 6.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நாம ஃபைனலாக பார்க்க போகிற படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். இந்த படம் 2025 ரிலீஸ் ஆன காமெடி ஜானர் மூவி. படத்தோட பிளாட் என்னன்னா, படத்துல ஒரு பீட்சா ஷாப் ஓனர் இருக்காரு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பீட்சா ஷாப் ஓனரை காப்பாத்துறாங்க 2 பசங்க. அதுக்காக அந்த 2 பசங்களையும் தன்னோட சொந்த பசங்களா பாத்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அவர் கடையிலேயே வேலையும் கொடுக்கறாரு. ஒரு நாள் அந்த ஓனருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பொய்யா பணத்தை கிளைம் பண்றதுக்காக சொந்த வீட்டிலேயே நகை பணம் எல்லாத்தையும் திருட சொல்லி பீட்சா ஷாப் ஓனர் கிட்ட கேட்கறாரு. இவரும் ஓகேன்னு சொல்லி கடையில வேலைக்கு வச்ச 2 பசங்களை திருட சொல்லி அனுப்புறாரு. பணத்தை திருடிட்டு வரும்போது பணம் காணாம போயிடுது. இதன் பிறகு என்ன நடந்துச்சு, பணம் எப்படி காணாம போச்சுன்னு சொல்றதுதான் மீதி கதை. படத்தை பத்தி சொல்லணும்னா 2 டைரக்டர்ஸ் சேர்ந்து எடுத்திருக்காங்க. படத்துல லிவிங்ஸ்டன், ஆனந்தராஜன் எக்கச்சக்க காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா யாரையும் சரியா யூஸ் பண்ணல. படத்தோட ஸ்டோரி வீக்கா இருந்ததுனால நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகல. படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு வைபவ். பழக்கம் போல அப்பாவியான அதே முகத்தோட நடிச்சிருக்காங்க. ஹீரோயினா நடிச்ச அத்துல்யாவுக்கும் பெரிய ஸ்கோப் இல்லை. காமெடியன்ஸான மொட்டை ராஜேந்தர், ஜான் விஜய் எல்லாம் அங்கங்க காமெடி பண்ணியிருந்தாங்க. பேங்கேஸ் கதையில நிறைய படம் வந்து இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு ஆவலா போனவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஏன்னா இவ்வளோ காமெடியன்ஸ் இருந்தும் படம் காமெடியா இல்லை. அங்கங்க 1-2 இடத்துல சிரிக்க வச்சிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே பேட்டர்ன்ல மெதுவா தான் போச்சு. ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். படம் சன்டெக்ஸ் டாப்லையும் 10 கோட்டாயிலையும் அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த 5 படங்கள்ல எந்த படத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, எது உங்களோட ஃபேவரட்ன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.